பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவ பிள்ளைகளே, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து புதிய ஆசீர்வாதங்களோடு கூட நன்மைகளோடு கூட கிருபைகளோடு கூட நம்மை நடத்துவார் என்று சொல்லி இந்த நாளில் உங்களை நான் ப்ளஸ் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மோசேவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். மோசே சொல்கிறாரு, அதாவது மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போது அவங்க பாருங்கள், அவங்க அங்கே கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒரு விசேஷித்தவர்களாக அவங்க இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய கண்களில் என்னாச்சுன்னா அவங்களுக்கு பெரிய கிருபை கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் விசேஷித்த மகிமையான காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய சமூகம் என்ன பண்ணுச்சான், அவங்க கூட கடந்து வந்துட்டே இருந்துதான். ஆமென். ஸோ இன்றைக்கும் பிள்ளைகளை இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசித்து நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? லேலூயா! எவ்வளோ மகிமையான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் கூட வர்றதுனால தான். ஆமென். ஆண்டவருடைய சமூகம் வர்றதுனால தான் நம்ம விசேஷித்தவர்கள். இஸ்ரவேல் ஜனங்க அதனால தான் விசேஷித்தவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் நமக்கும் கூட கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட வர்றதுனால தான் நம்ம விசேஷித்தவர்களாக நாம் இருக்க போகிறோம். பாருங்கள், மோசே என்ன பண்ணுவார்னா, அவர் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பது அவர் மிகவும் விரும்புவார். எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பார். அதனால தான் கர்த்தருடைய சமூகம் எப்போதும் என்ன பண்ணுச்சு, அவங்களோடு கூட கடந்து வந்தது. இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரும் அவருடைய சமூகத்தை உங்களுக்கு முன்பதாக கொண்டு செல்வார் என்று சொல்லி இந்த புதிய மாதத்தில் உங்களை மனதார நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஆண்டவரே அல்லாமல் நம்மளை யார் ஆசீர்வதிக்க முடியும்? அவர் நம்ம கூட வரலைன்னா நம்ம கூட நம்மளால் எந்த காரியத்தையுமே நம்மளால் செய்யவே முடியாது. ஸோ அந்த கிருபை இந்த புதிய மாதத்தில் நமக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. பரலோக தகப்பனே, இந்த நாளில் கூட கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே உங்கள் சமூகம் முன்பதாக செல்லட்டும். எல்லா காரியங்களும் உங்கள் சமூகம் ஆண்டவரை கூட வரட்டும் என்று சொல்லி மனதார ப்ளஸ் பண்ணி ஜெபிக்கிற ராஜா. ஆவியானவருடைய பிரசனம் ஆண்டவரே, தொழுதல் வழிநடத்துதல் எல்லா காரியங்களிலும் இருக்கட்டும். புதிய மாதம் முழுவதும் இருக்கட்டும் என்று சொல்லி மனதார ப்ளஸ் பண்ணுற ராஜா. நீர் துணையாக இருங்க, வழி நடத்துங்க. நாங்கள் அப்படிப்பட்ட விசேஷத்தவர்களாய் நாங்கள் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.